ஹலோ கேக்குதாப்பா? ஹலோ ஹலோ. ஒரு நிமிஷம். கேக்குதுமா. நோட்டு. ஃபுல் நேம் சொல்லுங்கப்பா. டெரின் விஸ்வந்தா. டெரின் இனிஷியல்மா. என்ன மாடல் எஸ்ஏபி? ஓகே. உங்கள் நம்பர் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படியே. ஃபோன் நம்பர். ஆமாம் ஆமாம். மெயின் நம்பர் இருக்கும்ல, எப்பவுமே யூஸ் பண்ணுறது. 81 223 261 81 223 26135. ஓகேம்மா. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 to 2 to 3 days வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தெரி செஷன் தான் போகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஜஸ்ட் வியூ ஆகுதா சொல்லுங்க. வியூ ஆகுதா? ஓகே. ஸோ என்ன ரெக்கார்ட் போட்டுக்கிட்டுனா ரெக்கார்ட் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ எல்லாம் நோட் பண்ணுறது நோட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு டாக்குமெண்ட் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே ஓகே. வாட் இஸ் மீன் பை ஐடி ப்ராஜெக்ட்? ஓகேவா? ஐடி ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னா என்ன ஐடியா இருக்கா? சரி, ஓகே. டு டெவலப் சம் அப்ளிகேஷன் அண்ட் ப்ராடக்ட்டில் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்குடைய பர்பஸ் தான் ஐடி ப்ராஜெக்ட்ஸோட ஒர்க். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் த ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஃபார் ஐடி? ஓகேவா? என்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட். ஓகேவா? ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் ரெண்டு இருக்கு. ஃப்ரண்ட் எண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் ஸ்க்ரீன். ஓகேங்களா? யூசர் இன்டர்ஃபேஸ் ஸ்க்ரீன் சொல்லுவாங்க. யூசர்னா யார்? நம்ம தான் யூசர். இப்போ நான் டைப் பண்ணுறது உங்களுக்கு அங்கே தெரியுது, விசிபிளாக தெரியுது இல்லையா? ஸோ இதான் வந்து ஃப்ரண்ட் எண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது கிரியேட் பண்ணுறதுக்கு நானும் பார்த்தீங்கன்னா இருப்பாது நிறைய கோடிங்ஸ் HTML இருக்கு, CSS இருக்கு, ஓகேவா? ஜாவா ஸ்கிரிப்ட், ஓகேங்களா? C எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கோடிங்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் எண்டு. பேக் எண்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து பேசிக்காக எல்லா டேட்டாவுமே போய் ஸ்டோர் ஆகிற இடம். ஸோ ஆல் த டேட்டா ஆர் ஸ்டோர்ட் permanently in backend. பேக்கெண்ட். ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம கிரியேட் பண்ணுற எல்லா டேட்டாவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லேப்டாப் இருக்குன்னா அந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா இருக்கட்டும், எப்போ கிரியேட் பண்ணாங்க, யார் மேனுஃபேக்சரிங் பண்ணது, எந்த பிரான்ச், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா. அந்த டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணும்போது எங்கே போய் சேவ் ஆகும்னா ஒரு டேட்டா பேஸ் டேபிளில் போய், அதாவது பேக்கெண்டில் போய் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? தென் we will create and maintain the database table. database table வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சம்திங் database table தான் வந்து பேக்கெண்ட். ஓகேவா? பேக்கெண்டில் அது வந்து ஒரு டேபிள். ஸோ அந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு டேட்டாபேஸ், ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரி. ஓகேவா? ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரி வச்சுக்கோங்க. அதில் வந்து பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ வந்து அந்த மாதிரி தான் டேட்டாபேஸ் டேபிள். சில டேட்டாபேஸ் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெர்மனெண்ட்டாக வந்து நேமில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஆல்ரெடி SAP ஸ்டாண்டர்டாக வந்து
ஒரு சில டேட்டாபேஸ் டேபிள் இருக்கும். நம்ம வந்து கிரியேட் பண்றது எல்லாமே அது தனியா இருக்கும். ஓகேவா? ஸோ நம்மனா மீன்ஸ் அபாப் கிரியேட் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஜஸ்ட் நீங்க ஃபங்ஷன் மட்டும் தான் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் எண்ட்ல வரும். ஸோ பெர்மனெண்ட்டாக ஒரு டேட்டா ஸ்டோர் ஆகிற இடம்னு ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து எஸ்கியூஎல் கோடிங் பேக் எண்ட் கோடிங். ஸோ பைத்தான் இருக்கு. பைத்தான் இருக்கு. ஜாவா அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி கோடிங் இருக்கும். ஸோ தான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக். டவுட் இருக்காமா? இதில் ரெண்டுத்துல என்ன டவுட் இருக்குங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வாட் இஸ் மீன் பை இஆர்பி? இஆர்பி இஆர்பி அப்படின்னா என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங். ஸோ இ மீன்ஸ் என்டர்பிரைஸ். ஃபர்ஸ்ட் என்டர்பிரைஸ் அப்படின்னா ஸ்டெப்பனிக்க போன கம்பெனி. ஒரு கம்பெனி தான் என்டர்பிரைஸ் சொல்லுவாங்க. ஒரு கம்பெனியில் ஒரு ஆர்கனைசேஷன் தான் சொல்லுவாங்க. கம்பெனி ஆர் ஆர்கனைசேஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்டர்பிரைஸ் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசோர்ஸஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4Mன்னு சொல்லுவாங்க. ஸோ 4M 4Mனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மணி, மெஷின், மெட்டீரியல் அண்ட் மேன் பவர். ஸோ இதான் வந்து ரிசோர்ஸஸ். ஓகேங்களா? இது ரிசோர்ஸஸ். வித்தவுட் திஸ் ரிசோர்ஸஸ் கம்பெனி கேனாட் ரன். இதில் எதுவும் ஒரு ரிசோர்ஸஸ் இல்லைனாலும் நம்ம என்ன பண்ணாது, எம்என்சி வந்து ரன் ஆகாது. ஓகேப்பா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பி ஃபார் பிளானிங். பிளானிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே ஃபர்ஸ்ட் வந்து வாட் டு டூ. ஓகேங்களா? ஸோ வேர் டு டூ, when to do and how to do. ஓகேவா? ஸோ இதுதான் பிளானிங். ஒரு பிளான் எப்படி பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோன்றதை அனலைஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணுவோம். ஸோ இதான் வந்து பிளானிங். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து இஆர்பின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இஆர்பின்ற கான்செப்ட் இல்லாத எந்த ஒரு எம்என்சி கம்பெனியுமே கிடையாது. இந்த கான்செப்ட் எல்லா கம்பெனிலையுமே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இஆர்பின்றது பார்த்தீங்கன்னா டேட்டா மெயின்டைன் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிஃபோர் இஆர்பி. ஓகேவா? பிஃபோர் இஆர்பி வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் டேட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா ஆல் த டிபார்ட்மெண்ட்ஸ் டேட்டா ஆர் ஸ்டோர்டு in a stored separatively. Stored in a separate server. ஒரு சர்வர் தனித்தனி சர்வரில் ஸ்டோர் பண்ணிச்சுட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி எடுத்துட்டான டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கும். ஸோ எம்எம் இருக்குமா, மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் இருக்கும், ஹெச்ஆர் இருக்கும், ஃபினான்ஸ் இருக்கும், ஸோ sales and distribution, production planning, HR. இப்போ ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட் டேட்டா எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செப்பரேட் சர்வரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதனால நம்மளுக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா மைனஸ்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து there is no connection between the servers. ஓகேவா? அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்எம் வந்து செப்பரேட் சர்வரில் இருக்கும், ஃபினான்ஸ் செப்பரேட் சர்வரில் இருக்கும், எஸ்டி செப்பரேட் சர்வரில் இருக்கும். நீங்கள் எம்எம்லாம் மிஸ்டேக் பண்ணால் ஃபினான்ஸுக்கு தெரியாது. ஓகேவா? ரேட் போட்டிருக்கேன்னு தெரியாது. ஓகேவா? இந்த மெட்டீரியலோடைய சேல்ஸ் பண்ணும்போது எஸ்டி டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணும்,
அப்போ ஒவ்வொரு சர்வரும் தனித்தனியா இருக்கிறதுனால, நம்ம எந்தெந்த மிஸ்டேக் பண்றோம்னு எதுவுமே தெரியாது. ஓகேவா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது. அது மட்டும் இல்லாத த டேட்டா ரிட்ரைவிங் வாஸ் வெரி ஸ்லோ. டேட்டா ரிட்ரைவிங் வாஸ் வெரி ஸ்லோ. டேட்டா எடுத்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்லோவா இருந்தது. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் போனோம். அது வந்து பார்த்துட்டு வெளியே வந்து திருப்பி ஃபினான்ஸுக்கு போனோம். அதனோட டீட்டெயில்ஸ்லாம் பார்த்து ரெக்கார்ட் பண்ணோம். திருப்பி எஸ்டி போனோம். அதுக்கப்புறம் பிபி போனோம். வெளியே வந்து திருப்பி ஹெச்ஆர். இது மாதிரி வந்து செப்பரேட் டைம் டிலே ஆச்சு. ஓகேவா? டைம் டிலே ஆச்சு. ஸோ அதனால அதெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் வந்து ஆஃப்டர் இஆர்பி வந்து ஆஃப்டர் இஆர்பி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இஆர்பி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஸோ the integration of all the integration of all department. ஒரு டிபார்ட்மெண்ட் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டும் நல்ல லிங்க்ல இருக்கும். ஸோ எம்எம்ல நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணால் ஃபினான்ஸில் கண்டுபிடிச்சிடலாம். ஃபினான்ஸில் மிஸ்டேக் பண்ணால் எஸ்டி மூவ் ஆகாது. எஸ்டி தப்பு பண்ணால் ப்ரொடக்ஷன் மூவ் ஆகாது. இது மாதிரி வந்து ஒவ்வொன்றுமே லிங்க்ல இன்டகிரேஷன் மீன்ஸ் லிங்க் கனெக்ஷன். ஓகே, லிங்க்ல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து என்ன ஆகும், எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாத ஒரு ப்ராடக்ட் வந்து ஸ்டார்டிங்லேருந்து கஸ்டமர் கையில் போய் சேர்ற வரைக்கும் என்ன இருக்கும், ஒரு ப்ராப்பரான ஒரு மெத்தடில் போய் சேரும். ஓகேவா? அந்த ப்ராசஸ் வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு all the department data are stored in a one single server. ஒரு சிங்கிள் சர்வர் என்ன பண்ணிக்கலாம், எல்லா டிபார்ட்மெண்ட் டேட்டாவையும் ஸ்டோர் பண்ண வச்சுக்க முடியும். ஓகே, இதனால என்ன ஒரு பெனிஃபிட், ஸோ த டேட்டா ரிட்ரைவிங் வாஸ் வெரி ஃபாஸ்ட். டேட்டா ரிட்ரைவிங் வாஸ் வெரி ஃபாஸ்ட். ஓகேங்களா? இப்போ தேவையான டேட்டா என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஈஸியாக வந்து ஜஸ்ட் ஒரு பட்டனில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? டவுட் இருக்கா? இதெல்லாம் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப்டர் ஏஆர்பியோட அட்வான்டேஜஸ். டவுட் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வாட் ஆர் த சாஃப்ட்வேர் அவைலபிள் இன் இஆர்பி. இஆர்பி சாஃப்ட்வேரில் இருக்குது. இஆர்பின்ட்டு ஹேண்டில் பண்ணுறது நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. எஸ்ஏபி இஸ் ஒன் ஆஃப் த இஆர்பி சாஃப்ட்வேர். அது மட்டும் கிடையாது, ஆரக்கிள் ஆப்ஸ் இருக்குது, பீப்புள் சாஃப்ட், டேலி எக்ஸெட்ரா. இது மாதிரி ஏகப்பட்ட சாஃப்ட்வேர் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏபி. வாட் இஸ் மீன் பை எஸ்ஏபி? ஓகே, ஸோ எஸ்ஏபி ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்னா, எஸ்ஏபி இட் இஸ் ஒன் ஆஃப் த ERP tool or software. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இட் வாஸ் ஃபவுண்ட் பை ஜெர்மனி இன் வால்டார்ஃப் அப்படின்ற ஒரு சிட்டியில் வந்து அட்டு 1972 வந்து கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா? ஸோ எஸ்ஐபின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஸ்டம் அப்ளிகேஷன் அண்ட் ப்ராடக்ட் இன் டேட்டா ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து உங்களுக்கு வந்து எஸ்ஏபியோட அப்ளிகேஷன். டவுட் இருக்கா? ஜெர்மன் சாஃப்ட்வேர். சரிங்களா? இது வந்து ஒரு ஜெர்மன் சாஃப்ட்வேர். இது ஃபர்ஸ்ட் வந்து 1972 வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் பண்ணாங்க, வால்டார்ஃப் அப்படிங்கிற சிட்டியில். சரிங்களா? சரி, ஆமாம் ஆமாம், இல்லை எல்லாம் ஒன்றா தான் சொல்லணும். ஓகேவா? கொஞ்சம் அப்ரிவேஷனாக அவங்க எடுத்துப்பாங்க. சிஸ்டம் அப்ளிகேஷன் ப்ராடக்ட்ஸ் டேட்டா ப்ராசஸிங் தான் சொல்லணும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு வை வி ஆர் யூசிங் எஸ்ஏபி.
ஓகேவா? ஏன் இத்தனை அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா? Tally இருக்கு, PeopleSoft, Oracle, Apps எல்லாமே இருக்கு. ஸோ இந்த மாதிரி பர்ட்டிகுலரா SAP நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா 70 to 80% of global marketing was occupied by SAP. ஓகேங்களா? ஸோ வந்து வேர்ல்டில் வந்து எல்லா எம்என்சி கம்பெனியுமே என்ன பண்ணிட்டாங்க? எஸ்ஏபியை கொண்டு வந்துட்டாங்க. ஆமாம், எஸ்ஏபி என்ன பண்ணிட்டாங்க? கொண்டு வந்துட்டாங்க. ஸோ வந்து எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து நம்ம எஸ்ஏபி வந்து சூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இட் சப்போர்ட்ஸ் மேக்ஸிமம் டிபார்ட்மெண்ட். ஓகேவா? டிபார்ட்மெண்ட்ஸ் மேக்ஸிமம் டிபார்ட்மெண்ட் சப்போர்ட் பண்ணும். ஸோ 120 டிபார்ட்மெண்ட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 120 டிபார்ட்மெண்ட்ஸே ஒரு சிங்கிள் சர்வரில் சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட் சப்போர்ட்ஸ் மல்டிபிள் லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணும். மல்டிபிள் லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணும். எக்ஸாம்பிள் எல்லா நேஷனல் லாங்குவேஜுமே ஹிந்தி, ஓகேவா, ஜாப்பனீஸ், சைனீஸ் எக்ஸெட்ரா. ஓகேவா? இதனால என்ன பெனிஃபிட்? அவங்க கண்ட்ரியோட ஓன் லாங்குவேஜஸ்ல என்ன பண்ணிக்கலாம்? அவங்களோட ரெக்கார்ட் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு பெனிஃபிட் இருக்கு. ஸோ இட் சப்போர்ட்ஸ் மல்டிபிள் கரன்சிஸ். மல்டிபிள் கரன்சி சப்போர்ட் பண்ணுறது எக்ஸாம்பிள் வந்து இந்தியன் ருபீஸ், யூஎஸ் டாலர்ஸ், யூரோ எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி டாலர் சப்போர்ட் பண்ணுறது நம்ம வந்து ஃபாரின் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எஸ்ஐபி கூட நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபினான்ஸ் ஒரு டாப்பிக்கே இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து த கிராஸ் அப்ளிகேஷன் வாஸ் ஆல்சோ ஈஸி. கிராஸ் அப்ளிகேஷன் ஒன்றும் இல்லை. எஸ்ஐபியில் ஒரு டேட்டா எடுத்துகிட்டு போய் நான் என்ன பண்ணுறேன்? அது வேறு எதுனா ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அதாவது எக்ஸல் வந்து எஸ்ஏபிக்கோ இல்லை வந்து எஸ்ஏபி டு நான் எஸ்ஏபிலையும் டு எஸ்ஏபிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடும் பண்ணிக்கலாம், டவுன்லோடும் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, டேட்டா வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். டேட்டா ஃபார்மேட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரிம்மா. சரி, இது வரைக்கும் நான் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் அனுப்புகிறேன். ஜஸ்ட் இன்னைக்கு நோட் பண்ணிக்கோங்க. நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் டைமிங் 12 வந்துடுங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஞ்சம் தேதி பார்ட் இருக்கு. நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்களாம்மா? சர்வர் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்களா? ஓகே 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 சரிம்மா. நம்ம அதை முடிச்சுட்டு ப்ராக்டிக்கல் வந்து ஆமாம்மா. இந்த 17th வரைக்கும் 17th இருக்கு இல்லையா? ஸோ அது வரைக்கும் அந்த டைமிங் தான்மா. சாட்டர்டே நான் அவைலபிள் இருக்க மாட்டேன். ஸோ சண்டே சாட்டர்டே தவிர நம்ம வீக் டேஸில் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து 17th வரைக்கும், மேபி நெக்ஸ்ட் டியூஸ்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், நெக்ஸ்ட் டியூஸ்டே வெட்னஸ்டே வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் மட்டும்தான். ஸோ மற்றபடி நம்ம ஈவினிங் பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்புகிறேன். நம்ம உங்கள் நம்பருக்கு நான் அனுப்பிச்சி வச்சுறேன். சரி, இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்க. சரி, ஓகே. சரி, இப்போ நம்ம நாளைக்கு வந்து நீங்கள் சேம் 12 வந்துடுங்க. எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, கனெக்ட் பண்ணலாம் நாளைக்கு. ஓகே ஓகே. சரி, ஓகே 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 ஓகே.